தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தனியார் நிறுவன தயாரிப்பில் உருவான விக்ரம்-1 ஆர்பிட்டல் ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் செலுத்தப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சில மணித்துளிகளில் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது ராக்கெட். தனியார் நிறுவன தயாரிப்பில் உருவான விக்ரம்-1 ஆர்பிட்டல் ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்னும் சில மணித்துளிகளில் விண்ணில் செலுத்தப்படுகிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், தனியார் நிறுவன தயாரிப்பில் உருவான ராக்கெட் இன்னும் சில மணித்துளிகள்ல விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. இதோடைய சிறப்பம்சங்கள் என்ன? என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்படுகிறது? வேதவல்லி, நாம் பார்த்தோம் என்றால் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்துதான் இந்த தனியார் ராக்கெட் என்பது விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. சரியாக 11:30 மணிக்கு இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. இன்னும் 2 நிமிடங்கள் தான் உள்ளது. கடைசி கட்ட பணிகள் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ராக்கெட்டோடைய முக்கியத்துவம் என்பது இந்தியாவில் தனியார் துறையோட பங்களிப்பு என்பது விண்வெளி துறைக்கு முக்கியம் என்று மத்திய அரசு, இந்திய அரசு இதற்கான ஒரு முன்னெடுப்பை முன்னெடுத்திருக்கிறது. அந்த வகையில் தான் தனியார் இந்த துறையில் அதிக அளவு ஈடுபாடோடு செயல்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ராக்கெட் நிறுவனம் என்பது இந்த ராக்கெட்டை சுமார் 8 ஆண்டுகளாக உருவாக்கி இருக்கிறது. ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் என்ற தனியார் நிறுவனம் உற்பத்தி செய்திருக்கிறது இந்த ராக்கெட்டை. நாம் பார்த்தோம் என்றால் சுமார் 350 கிலோ பேலோட எடுத்து செல்லக்கூடிய வகையில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 450 கிலோமீட்டர் புவி சுற்றுவட்ட பாதையில் பயணிக்க இருக்கிறது இந்த ராக்கெட். இன்னும் சற்று நேரத்தில் ஏவப்பட உள்ளது. குறிப்பான பார்த்தோம் என்றால் விண்வெளியில் ஏராளமான விண்வெளி குப்பைகள் சொல்லக்கூடிய இந்த போன்ற ராக்கெட் போன்றவை எல்லாம் ஏவும் பொழுதும், சேட்டலைட் போன்றவை ஏவும் பொழுதும் அங்கு சுற்றி திரியக்கூடிய அந்த குப்பைகள் எல்லாம் எடுப்பதற்கு தேவையான ஒரு சிறப்பு அம்சமும் அதற்கான அந்த ரோபோட்டிக் கை கொண்ட ஒரு அமைப்பும் இந்த ராக்கெட்டில் வைத்து அனுப்பப்படுகிறது. இது எல்லாமே டெஸ்ட் மாடல் என்றுதான் சொல்கிறார்கள். அதே போன்று 2 சேட்டலைட்டுகளும் இதில் அனுப்பி வைக்கப்படுகின்றன. அதில் ஒரு சேட்டலைட் என்பது இப்பொழுது இந்த ராக்கெட்டை உற்பத்தி செய்திருக்கக்கூடிய அந்த ஸ்கைரூட் நிறுவனத்தினுடையது. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் போன்ற வெளிநாட்டுடைய சில டெஸ்ட் மெட்டீரியலும் இதில் இருக்கிறது. அதே போல டைமண்டால் செய்யப்பட்ட ஒரு டைமண்ட், அதாவது வைரமும் இதில் வைத்து அனுப்பப்படுகிறது. குறிப்பாக செயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்ட டைமண்ட். அதே போல இந்த ராக்கெட்டோடைய பெயரே விக்ரம் என பெயரப்பட்டிருக்கிறது. விக்ரம் சாராபாய் அவர்தான் விண்வெளி துறையை பொறுத்தவரை இந்தியாவில் முக்கிய விஞ்ஞானியாக இருந்திருக்கிறார். அவரை கௌரவப்படுத்தும் வகையில் தான் இது விக்ரம்-1 என்ற வகையில் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் நம்ம அனுப்பக்கூடிய அந்த ராக்கெட்டில் குறிப்பாக சேட்டலைட், அதே போன்று இந்த கருவிகள் மட்டுமல்லாமல் விண்வெளித்துறையை சார்ந்த விக்ரம் சாராபாய் அவருடைய உருவம் தங்கத்தால் பொறிக்கப்பட்டு சிலையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல APJ அப்துல் கலாம் அவருடைய உருவமும் பொறிக்கப்பட்ட ஒரு உருவம் என்பது இந்த சேட்டலைட் அனுப்பப்படுகிறது. மேலும் சி.வி. ராமன் அவர்களுடைய உருவம் கொண்டது தங்க சிலையும் இதுவும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் தனியார் துறையின் மூலமாக அனுப்பக்கூடிய ஒரு ராக்கெட்டில் புவி சுற்றுவட்ட பாதையில் முதல் முறையாக கொண்டு செல்லப்படுவதுதான் முக்கியத்துவம். ஏனென்றால் இதற்கு முன்பாக இஸ்ரோ தான் இந்தியாவில் சேட்டலைட்களை அனுப்பக்கூடிய ராக்கெட்டுகளை ஏவி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட வேளையில் தனியாருடைய பங்களிப்பு மூலமாக தனியார் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ராக்கெட் இன்று ஏவப்படுகிறது. இதற்கு முன்பாக இதே நிறுவனம் கடந்த 2022 வெறுமனே விண்வெளிக்கு செல்லக்கூடிய ஒரு 89 கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணிக்கக்கூடிய வகையில் ஒரு ராக்கெட்டை வடிவமைத்து அதை ஏவி சாதனை செய்திருந்தது. ஆனால் புவி சுற்றுவட்ட பாதைக்கு, அதுவும் குறிப்பாக புவிக்கு மிக அருகே இருக்கக்கூடிய குறைந்த அளவில் இருக்கக்கூடிய சுற்றுவட்ட பாதைக்கு செல்லும் வகையில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ராக்கெட் ஏவுவதற்கான அந்த சூழல் நேரம் வந்துவிட்டது. ராக்கெட் ஏவுவதற்கான நேரத்தில் தான் இருக்கிறோம். 11:30 மணி அளவில் இந்த ராக்கெட் சரியாக ஏவுவதற்கான அந்த நேரம் என்பது இருக்கிறது. இதற்கான கவுண்டவுன்கள் காலையிலிருந்து தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது ராக்கெட் வானை நோக்கி புறப்பட இருக்கிறது. அதே வேளையில் இந்த ராக்கெட் சக்சஸ்ஃபுல்லாக முழுமையாக சென்றடையும் பட்சத்தில்
சுமார் 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும் என தெரிவிக்கிறார்கள். 14 ஸ்டேஜ்களாக இந்த ராக்கெட் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான பார்த்தோம் என்றால் இந்த ராக்கெட்டுடைய எரிபொருள் என்பது திட எரிபொருள் கொண்டது. 3 நிலைகளை கொண்ட திட எரிபொருளை பயன்படுத்தி இருக்கிறது. 11:30க்கு இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட வேண்டும். ஆனால் இன்னும் இந்த ராக்கெட் மேலே இன்னும் வரவில்லை. ஆகவே இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா அல்லது மாற்றங்கள் இருக்கிறதா என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பு வெளியிட இருக்கிறது. என்றால் 11:30க்கு விண்ணில் சீறி பாய வேண்டிய ராக்கெட் தற்பொழுது மேலே எழும்புவதில் சிக்கல் இருப்பதை நாம் உணர முடிகிறது. ஏனென்றால் ராக்கெட் ஏவக்கூடிய அந்த இடம் பகுதியில் தான் இருக்கிறோம். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் தான் இருக்கிறோம். ராக்கெட் மேலே எழும்புவதில் சிக்கல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் இதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து விஞ்ஞானிகள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள். குறிப்பாக நான் பார்த்தோம் என்றால் இந்த ராக்கெட் ஸ்கைரூட் என்னக்கூடிய நிறுவனத்துக்கு சொந்தமானது. அவர்கள் தான் முழுக்க முழுக்க வடிவமைப்பு செய்திருக்கிறார்கள். கார்பன் காம்போசிட் என்னக்கூடிய மிகவும் எடை குறைவான ஒரு மெட்டீரியல் மற்றும் அதிகமான தாங்கும் திறன் கொண்ட ஒரு மெட்டீரியலை கொண்டு இந்த ராக்கெட்டினுடைய முக்கிய பாகங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இன்ஜினை பொறுத்தவரையில் 3D மாடுலர் மெத்தடில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 3D மூலியமாக இந்த ராக்கெட்டினுடைய என்ஜின்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கிறார்கள். சுமார் 22 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த ராக்கெட்டுக்கான கவுண்டவுன்கள் காலையிலிருந்து தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் சரியாக 11:30 மணி அளவில் ராக்கெட் விண்ணில் ஏவுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இன்னும் ராக்கெட் விண்ணில் ஏவப்படாத நிலையில் இதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆகவே இது குறித்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. இது தொடர்பாக தான் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.